அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? நீங்க உங்களுக்கு முதலமைச்சரா இருக்க என்ன தகுதி இருக்கு? எங்க பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு? இதை தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை இதுவரைக்கும் எவ்வளவு ஆட்சியில் பார்த்தோம். ஆனா இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இது நாங்க பார்த்ததே கிடையாதுமா. உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தையா நான் சொல்றேன். தயவு செய்து தமிழக மக்களை தயவு செய்து திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்காதீர்கள். போதும். அவர்கள் முதலமைச்சருக்கு என்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கூட தெரியல. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 5 கொலைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 7832 கொலைகள் நடந்திருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு 4.7 கொலை, 5 கொலை ஒரு நாளைக்கு கொலை. அவ்வளவு கொலையில எத்தனை பெண்கள் தெரியுமா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க? 1973 கொலைகள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? குழந்தைகள் 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் என்ன பண்ணி இருக்குது? பிஞ்சு குழந்தைகள் 361 குழந்தைகள் 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 361ல 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமாமா? ரேப் பண்ணிட்டான். யார? பிஞ்சு குழந்தைய. பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கிற கொடூரம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டோட பெண்களே இன்னும் நீங்க பொறுக்காதீங்க, பொறுமையா இருக்காதீங்க. இவர்கள் தகுதியற்றவர்கள், ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள். அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் 44,000 குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதுல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் 2021 பெண்களை கடந்த 5 ஆண்டு காலம் பெண்கள் 2021 பெண்கள் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆட்சியா? அதெல்லாம் வெக்கக்கேடியா, வெக்கக்கேடியா. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கலன்னா எதுக்கியா உங்களுக்கு பொறுப்பு? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா? 5 ஆண்டு காலத்தில் 62,000 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். அதுல 27,000 குற்றங்கள் போஸ்கோ சட்டத்தின் வழக்குகள். போஸ்கோ சட்டம்னா என்ன? சின்ன குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் வழக்கு. 27,000 வழக்குகள் போஸ்கோ. அப்போ எவ்வளவு மோசடி ஆட்சி நடக்குது இங்க. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா இந்த குற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா காரணம் தெரியலமா உங்களுக்கு? முதல் காரணம் முதலமைச்சர். அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. அடுத்த முக்கிய காரணம் எங்க பார்த்தாலும் சாராயம், கள்ள சாராயம், டாஸ்மாக் சாராயம். தமிழ்நாட்டில் 4,700 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 1,500 மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றங்கள் என்ன தெரியுமாமா? கிளப், கூத்தடிக்கிற கிளப். டாஸ்மாக் கடையை மூடுறானா பேருக்குன்னு ஒரு 500 கடையை மூடிட்டானுங்க. இங்க 1,500 கிளப்பை திறந்துட்டானுங்க. கிளப்ல எப்ப போனாலும் குடிக்கலாம். ஆனா கேட்டா நாங்க 500 டாஸ்மாக் கடையை மூடிட்டோம். 25,000 சந்து கடைகள் இருக்கிறது. சந்து கடைலாம் தெரியலமா? 2 டாஸ்மாக் கடை நடுவுல சந்து கடை. ஒண்ணு இல்ல, 10 சந்து கடை இருக்கு. தமிழ்நாட்டில் 25,000 சந்து கடை இருக்கு. சாராயம் விற்கிற, டாஸ்மாக் சரக்கு விற்கிற சந்து கடை. 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்குது, எல்லாம் பிளாக்ல கிடைக்குது. அந்த காசு யார்கிட்ட போகுது? ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு போகுது. ஒரு பக்கம் மது சாராயம், இன்னொரு பக்கம் கஞ்சா, போதை பொருட்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கஞ்சா விற்பனை செஞ்சிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ.
இது சும்மா நான் ஏதோ கணக்கு சொல்லல, எண்ணிக்கை சொல்லல. இது அரசு கொடுக்கிற தரவு, கவர்மெண்ட்டுக்கு வந்த தரவு. 2200 டன் கஞ்சா தமிழ்நாட்டில் 5 ஆண்டு கால விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இவன் குடிச்சிட்டு கஞ்சா போட்டானா அவன் மனித மிருகமா மாறிடுறான். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. இந்த சூழலை உருவாக்கியது யாரு? இந்த கேடுகெட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு கையால் ஆகாத ஒரு ஆட்சி. என்ன நடக்குதுன்னு தெரியல. முதலமைச்சர் தினம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். ஷூட்டிங் காலையில வருவார், 10 மணிக்கு வருவாரு, ஆக்ஷன் கேமரா அப்படி சொன்ன அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் ஒரு ஷூட்டிங்லாம் எடுத்தோன்னு கட் அப்படி சொன்னா வீட்டுக்கு போயிடுவார். இதான் தினம் இதான் நடக்குது. தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்கேயா ஒளிர்கிறது, எங்கேயா மிளிர்கிறது? தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்க ஆட்சியில. எங்க பார்த்தாலும் கொள்ளையோ அடிச்சுட்டு நாசப்படுத்தி, நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர் பேர்ல 4 வியாபாரிகள். அவங்க தான் அமைச்சர் சொல்லிக்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை தவிர வேற எந்த கர்மாவும் தெரியாது உங்களுக்கு. கொள்ளடிச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் வந்ததுன்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்கன்னு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, கடலூர் மாவட்டம் இது என் மண்ணு, தென்னார்காடு மாவட்டம். தென்னார்காடு மாவட்டம் இது பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம் என் மண்ணு இது. இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். பார்க்கதான் நீங்க போறீங்க.